தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 2,34,175 சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 22,310 சிறார்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடத்தில் இருக்கின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது வேட்புமனு தாக்கலில் தொடங்கி ஒவ்வொரு கட்டமும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவது தொடர்பான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற உத்தரவிட்ட நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கடந்த ஆண்டை போன்ற டிஜிட்டல் முறைப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2 தவணை தடுப்பு செலுத்தினாலும் நெகட்டிவ் சான்று இருந்தால் மட்டுமே பேரவைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். முன்னதாக ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற வருமாறு ஆளுநர் RN ரவிக்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்தார். சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு முதலமைச்சரிடம் முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்தது. திருப்புகழ் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஈரோடு நேதாஜி காய்கறி சந்தை வியாபாரிகள் சங்க உறுப்பினர்களிடம் 2 கோடி ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக பிரமுகரின் மகன் வினோத்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். சங்க உறுப்பினர்களுக்கு வீட்டுமனை வாங்கி தருவதாக கூறி மோசடி நடந்த வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள 11 பேரை தேடி வருகின்றனர். சிம் ஸ்வாப் முறையில் மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வடமாநில கும்பலை சேர்ந்த 4 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேற்கு வங்காளத்தில் இருந்து கைது செய்து சென்னை அழைத்து வந்துள்ளனர். 24 லட்சம் ரூபாய் இழந்ததாக தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை அளித்த புகாரில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு செய்பவர்களின் GST கணக்கை ரத்து செய்வதுடன் அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்கவும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். சென்னையில் பேசிய அவர் GST வரி செலுத்தாமல் ஏமாற்றுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க ஆலோசனை நடத்தியதாக கூறினார். நீட் மதிப்பெண் அடிப்படையிலான முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கோரும் வழக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு பட்டியலிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு முறையிட்டுள்ளது. 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடுமாறு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கோரிக்கை வைத்துள்ளார். கர்நாடக மாநிலம் ராம்நகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் பசவராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கெம்பே கவுடா சிலை திறப்பு விழாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மேடையிலேயே மோதிக்கொண்டனர். உயர்கல்வித்துறை அமைச்சர் அஸ்வத் நாராயணன் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்க மேடையில் இருந்த காங்கிரஸ் MP TK சுரேஷ் அவருடன் வாக்குவாதம் செய்தார். லக்கிம்பூரில் விவசாயிகள் காரையேற்றி கொல்லப்பட்ட வழக்கில் சிறப்பு விசாரணைக்குழு 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் முக்கிய குற்றவாளியாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆசிஷ் மிஸ்ரா சேர்க்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் படுகொலை திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி என்று ஏற்கனவே விசாரணைக்குழு தெரிவித்து இருந்தது. பொங்கல் திருநாளை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை நியாய விலைக் கடைகளில் பெறுவதற்கு ஆத்தூர் பகுதியில் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது. டோக்கன் பெற்றவர்கள் நாளை முதல் நாள்தோறும் காலை 100 பேர், பிற்பகல் 100 பேர் என பிரிக்கப்பட்டு பரிசு பொருட்களை வாங்கி செல்லலாம். ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான உடற்தகுதி சான்று வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழர் திருநாளான் பொங்கல் விழாவை முன்னிட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற உடற்பரிசோதனை சான்று வழங்கும் முகாமில் 40 காளைகளுக்கு உடற்தகுதி சான்று வழங்கப்பட்டது. பூவிருந்தவல்லி அருகே பானைவேடு தோட்டம் ஏரி உடைந்து வெள்ளநீர் குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ளது. பானைவேடு தோட்டம் பாரிவாக்கத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள விளைநிலங்களிலும் வெள்ளநீர் சூழ்ந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கோவையில் கருங்கல் பற்றாக்குறையால் கிரைண்டர் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் இருந்து வரும் கருங்கல் நிறுத்தப்பட்டதால் கிரைண்டர் உற்பத்தியாளர் மற்றும் வியாபாரிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இதனால் கோவை மாவட்டத்தில் 300 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் அருகே இளைஞரை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பிரகாஷ், கணேசமூர்த்தி, ஜான் சூர்யா, மரிய பிரபு ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மரியநாதபுரத்தை சேர்ந்த ராகேஷ்குமார் என்ற 26 வயது இளைஞரை நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியது. இந்நிலையில் 12 மணி நேரத்திற்குள் கொலையாளிகள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
கொடைக்கானலில் வெள்ள நீர் வீழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது கார் மோதி விபத்தில் சிறுமி உட்பட 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகளால் தான் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக கார் ஓட்டுநர் முருகனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் காலை டிக்கெட் விநியோகிக்கும் அலுவலரை கட்டி போட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி முனையில் டிக்கெட் விநியோகிக்கும் டிகாராம் மீனா என்பவரை கட்டி போட்ட மர்ம நபர்கள் டிக்கெட் கவுண்டரில் இருந்து 1,12,000 ரூபாய் பணத்தை எடுத்து சென்றுள்ளனர். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த கோரி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். கொரோனா விதிகளை மீறுபவர்களிடம் தயக்கமின்றி அபராதம் வசூலிக்குமாறு தெரிவித்துள்ள அவர் 1,15,000 படுக்கைகள் தயாராக உள்ளதாகவும் கூடுதலாக 50,000 படுக்கைகளை ஏற்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் நேரடி விசாரணை தொடங்க இருந்த நிலையில் ஒமிக்ரான் பரவலால் காணொலி காட்சி மூலம் மட்டுமே விசாரணை நடைபெறும் என தலைமை பதிவாளர் தனபால் அறிவித்துள்ளார். வழக்குகள் தாக்கல், உத்தரவு நகல் கோரும் விண்ணப்பங்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திலேயே முதன்முறையாக நுரையீரல் சம்பந்தமான நோய்களை கண்டறியும் வகையில் நடமாடும் பரிசோதனை வாகனத்தை மன்னார்குடி அருகே கண்டிதம்பேட்டையில் எம்எல்ஏ டிஆர்பி ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நுரையீரல் இழைநார் பெருக்கம், காசநோய், நுரையீரல் புற்றுநோய், நுரையீரல் சவ்விடை, வளிமத்தேக்கம் உள்ளிட்ட நோய்களுக்கு இல்லம் தேடி சென்று இலவச பரிசோதனை செய்யப்படுகிறது. ஈரோட்டில் இருந்து சென்னிமலை செல்லும் நகர பேருந்தின் இழுவை திறன் குறைந்ததால் அதில் பயணித்த மாணவர்கள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டனர். மாற்று பேருந்தும் இல்லாததால் கல்லூரி செல்லும் மாணவர்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பிற்கு ஆளாகினர். சென்னிமலையில் காலை நேரத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டினர். திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த புதிய சத்திரம் பேருந்து நிலையம் நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். 7,029 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் 15 பேருந்துகள் நிற்கும் அளவிற்கு இடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யும் பால் லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தருமபுரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அரசு அலுவலகங்களில் ஆவின் இனிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குமரி கடலில் அலைகள் சீற்றத்துடன் இருப்பதாலும் சூறாவளி காற்று வீசி வருவதாலும் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்லவும் பூம்புகார் கப்பல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நெய்வேலியில் தெருநாய்கள் கடித்து குதிரையதில் படுகாயமடைந்த 2 வயது குழந்தையின் பெற்றோரை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார். தில்லை நகரில் உள்ள சபரிநாத் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்வையிட்டு பெற்றோரிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். கொடநாடு கொலை மற்றும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தனபால் மற்றும் ரமேஷின் நீதிமன்ற காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அருணாச்சலம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதையடுத்து இருவரையும் போலீசார் பாதுகாப்புடன் கூடலூர் கிளை சிறைக்கு அழைத்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே ஜாமீன் கையெழுத்து போட்ட விவசாயி நீலமேகம் என்பவரை தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டியதில் மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்திரமடைந்த உறவினர்கள் விவசாயி நீலமேகத்தின் உடலை நிதி நிறுவனத்தின் முன்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் புத்தூர் கிராமத்தில் பரபரப்பு நிலவியது. அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். பிள்ளைப்பாளையம் ஊராட்சியில் 1,250 ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஆண்டு கொள்முதல் நிலையம் செயல்பட்ட இடத்தில் மீண்டும் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மதுக்கரை பகுதியில் ஆன்லைன் விளையாட்டால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விளக்க பள்ளி குழந்தைகள் வீடு வீடாக சென்று பெற்றோர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பெற்றோர்களிடம் ஆன்லைன் விளையாட்டுகள் குறித்து விளக்குவதோடு மற்றவர்களுக்கும் இதை பகிர வேண்டும் என மழலை மொழியில் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வதற்கான திருத்தப்பட்ட சட்டத்தை வரும் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தால் தனியார் வங்கி ஊழியர் குடும்பத்தினரை கொலை செய்து தற்கொலை செய்து கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் சட்டத்தை நிறைவேற்றுவதுதான் அப்பாவி மக்களை காப்பாற்ற ஒரே தீர்வு என தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பணப்பட்டுவாடாவுக்கு எதிராக போராடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் வாசுகி உட்பட 26 பேர் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொகுதியில் வாக்குக்கு பணம் கொடுத்ததாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது அப்போது வழக்கு பதியப்பட்டது.
அரசு ஊழியர்களின் சட்டையை கழட்டுவேன் என்று பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் லட்சுமணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தலில் சி வி சண்முகத்தை தோற்கடித்து முன்னாள் அமைச்சரின் சட்டையை கழட்டியவர்கள்தான் விழுப்புரம் மக்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் பதிலடி கொடுத்துள்ளார். மத மோதலை உருவாக்கும் வகையில் கோவையில் நடைபெற்று வரும் RSS பயிற்சி முகாமிற்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சமூக அமைதியை கெடுக்காதே என்றும் ட்விட்டரில் தனது கண்டனத்தை அவர் பதிவு செய்துள்ளார். அரக்கோணம் நெமிலி சாலையில் உள்ள கல்லாறு தரைப்பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் வாகன ஓட்டிகள் பயணிப்பதாக சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர். தரைப்பாலத்தில் கனரக வாகனங்களும் செல்வதால் பாலம் ஆற்றில் எந்த நேரமும் இடிந்து விழும் என்பதால் உடனடியாக போக்குவரத்தை முடக்கி உயர்மட்ட பாலம் அமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் கர்ப்பம் தரித்துள்ள பூனைகளுக்கு அதன் உரிமையாளர் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். ஆர்எஸ்புரத்தில் உள்ள வளர்ப்பு பிராணி பராமரிப்பு நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூனைகளுக்கு வளையல் அணிவித்து கழுத்தில் மணி கட்டி தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், பழங்கள் வைத்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனையடுத்து கேக் வெட்டி இனிப்புகளை பரிமாறி உரிமையாளர்கள் உற்சாகமடைந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 15 வயது முதல் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான தடுப்பூசி முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். 80,000 சிறார்களுக்கு அரசு தனியார் பள்ளிகளுக்கு சுகாதாரத்துறை குழுவினர் தடுப்பு செலுத்த உள்ளதாகவும் 15 நாட்களுக்குள் இப்பணி முடிக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி ஆணவத்துடன் பேசுவதாக மேகாலய ஆளுநர் சத்யபால் மாலிக் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் வேளாண் சட்டம் தொடர்பாக அண்மையில் பிரதமரை சந்தித்ததாக கூறினார். போராட்டத்தின் போது 500 விவசாயிகள் உயிரிழந்ததை தாம் சுட்டிக்காட்டிய போது அவர்கள் என்ன தனக்காகவா உயிரிழந்தார்கள் என்று பிரதமர் கேட்டதாக கூறினார். இந்தியாவில் நேற்று 27,553 பேருக்கு கொரோனா பாதித்த நிலையில் ஒரே நாளில் இந்த எண்ணிக்கை 33,750 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 123 பேர் ஒரே நாளில் உயிரிழந்துவிட்டனர். இந்தியாவில் ஒமிக்ரான் வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,700 உயர்ந்திருக்கிறது. அதிகபட்சமாக மராட்டிய மாநிலத்தில் 510 பேருக்கும், டெல்லியில் 351 பேருக்கும், கேரளாவில் 156 பேருக்கும் தொற்று பரவியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒமிக்ரான் தொற்றால் 121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15 முதல் 18 வயது வரையிலான சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கோவின் இணையதளத்தில் முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 12 லட்சத்தை தாண்டியுள்ளது. பஞ்சாப் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பல்விந்தர் சிங் லட்டி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் தன்னை இணைத்துக் கொண்டார். கடந்த வாரம் காங்கிரஸில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் சேர்ந்த அவர் தாய் கட்சிக்கு திரும்பியிருப்பதாக கூறினார். சத்தீஸ்கரில் உள்ள மத்வா மின்சார உற்பத்தி நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்தில் பயங்கர வன்முறை வெடித்தது. பேச்சுவார்த்தையை காணொலி மூலம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய நிலையில் அங்கு காவலில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருடன் திடீரென மோதல் வெடித்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காயமடைந்தனர். பீகார் மாநிலத்தின் பாட்னா மருத்துவக் கல்லூரியில் 87 மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அறிகுறி இல்லாமலும் லேசான அறிகுறிகளுடன் மட்டுமே உள்ள 87 பேர் மருத்துவமனை வளாகத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டனர். தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் அண்மையில் பாட்னாவில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் முன்னாள் மனைவி ரஹம் கானின் கார் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் துப்பாக்கியால் சுட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் போது தனது காரை மாற்றியதாக ரஹம் கான் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதுதான் இம்ரான்கானின் நவீன பாகிஸ்தானா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தெலுங்கு திரைப்பட இயக்குநர் பி சந்திரசேகர ரெட்டி வயது மூப்பு காரணமாக காலமானார். 90 வயதான சந்திரசேகர ரெட்டி தெலுங்கில் சுமார் 96 திரைப்படங்களை இயக்கியவர். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் புதிய திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ், ஃபஹத் ஃபாசில், வடிவேலு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர். மேலும் படத்திற்கு ஏ ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனுஷ் நடிக்கும் வாத்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் ஹைதராபாத்தில் தொடங்கியது. ராங்டே பட இயக்குநர் வெங்கி அட்லூரி இயக்கும் இப்படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது. தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாகிறது. மலையாள நடிகை சம்யுக்தா மேனன் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கிறார். கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. படத்தில் சித்தி இத்னானி என்பவர் நாயகியாக நடிக்கிறார். ஒமிக்ரான் பரவல் காரணமாக படத்தை விரைந்து முடிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது.
கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அதர்வா நடிக்கும் புதிய படத்திற்கு நிறங்கள் 3 என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய கதாபாத்திரங்களில் சரத்குமார் மற்றும் ரகுமான் ஆகியோர் நடிக்கின்றனர். ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் படத்தை தயாரிக்க உள்ளது. மலையாளத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற தி கிரேட் இந்தியன் கிச்சன் என்ற திரைப்படம் தமிழில் அதே பெயரில் மறு ஆக்கம் செய்யப்படுகிறது. ஆர் கண்ணன் இயக்கும் இப்படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நாயகியாக நடிக்கிறார். இப்படத்தின் முதல் தோற்றம் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஹிப்ஹாப் ஆதி இரட்டை வேடத்தில் நடித்துள்ள அன்பறிவு திரைப்படத்தில் விதார்த் முதன்முறையாக வில்லனாக நடித்திருக்கிறார். அட்லியிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அஸ்வின் ராம் இயக்கியுள்ள இப்படத்தில் நெப்போலியன், காஷ்மீரா, சாய்குமார், தீனா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகர் ஜான் ஆப்ரஹாம் மற்றும் அவரது மனைவி பிரியா ரன்சலுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு உறுதி செய்துள்ள ஜான் ஆப்ரஹாம், லேசான அறிகுறிகளே இருப்பதால் தாங்கள் இருவரும் மருத்துவரின் அறிவுரையின்படி வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் மசனகுடி வனப்பகுதியில் பிடிப்பட்ட T23 புலி மைசூர் வன உயிரியல் மறுவாழ்வு மையத்தில் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் காணொலி வெளியாகியுள்ளது. அங்கு T23 புலியின் உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தனி அறையில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. 3 கால்நடை மருத்துவர்கள் கொண்ட குழு புலியை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. தமிழ்நாட்டிற்கு காலதாமதமின்றி ஒன்றிய அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்கிய அமைச்சர் GST நிதியை மாநிலங்களுக்கு வழங்க ஒன்றிய அரசு சுணக்கம் காட்டி வருவதாக சாடினார். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதன் மூலம் ஒரு மாதத்தில் 1 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு முன் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலான நிலையில் ஊரடங்குக்கு பிறகு வாகனங்கள் நிறுத்தப்படுவது அதிகரித்துள்ளதால் வருவாயும் அதிகரித்துள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான பைக் பந்தயம் நடைபெற்றது. ஜோதி நகர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 பைக் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே சூரியனார் கோவில் ஆதீனம் சங்கரலிங்க தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் காலமானார். அவருக்கு வயது 102. 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதீன கர்த்தராக இருந்து வந்த அவர் சைவ சமய வளர்ச்சியிலும் ஆதீன மேன்மையிலும் ஆர்வம் கொண்டவராய் இறைப்பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக இயற்கை எய்தினார். சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் உள்ள 250 ஆண்டுகள் பழமையான ஹுமாயூன் மஹாலை சீரமைக்கும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள பழமையான 85 கட்டிடங்களில் முதற்கட்டமாக 35 கட்டிடங்களை சீரமைக்கும் பணி தொடங்கியிருப்பதாக கூறினார். 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஹுமாயூன் மஹால் சீரமைக்கப்பட்டு வருகிறது. ஒமேக்ரான் கட்டுப்பாடுகள் எதிரொலியாக விருதுநகர் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் தொடங்கவிருந்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்கான நேர்காணல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி இன்று முதல் 8ஆம் தேதி வரை 6 நாட்களும் வரும் 17, 19, 20 ஆகிய 3 நாட்களிலும் நடக்கவிருந்த நேர்காணல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் டாஸ்மாக் பார்களுக்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், கடந்த 2019ஆம் ஆண்டு 6482 டெண்டர்கள் மட்டுமே பெறப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் நடப்பதால் இதுவரை 11715 டெண்டர்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டிலேயே கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமாக தடுப்பூசி செலுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் பேசிய அவர், வரும் 19ஆம் தேதி முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் போடும் பணியை முதலமைச்சர் தொடக்கி வைக்க இருப்பதாக கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்ல 3வது மலைப்பாதை அமைக்க விரைவில் வனத்துறை அனுமதி பெற்று சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டி தெரிவித்துள்ளார். மாமண்டூரில் இருந்து திருமலை பார்வேட்டி மண்டபம் வரை அமைக்கப்படும் இச்சாலையால் ஹைதராபாத், கடப்பா, கர்னூல் மாவட்டம் வழியாக வரும் பக்தர்கள் பயன்பெறுவார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இம்மிடி நாயக்கனப்பள்ளி கிராமத்தில் உயர்மட்ட நடைபாதை பாலம் அமைக்க கோரி மாணவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது போக்குவரத்து நெரிசலில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், கடந்த வாரம் விபத்தில் சிக்கி பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவை சரவணம்பட்டியில் கடந்த மாதம் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நபர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சிறுமியின் தாயின் ஆண் நண்பர் முத்துக்குமார் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. போக்சோ கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது.
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே 1வது நிலையின் 1வது அலைகள் கடந்த மாதம் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு ஆண்டு பராமரிப்பு பணி நடந்து வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியவாடி ரயில் நிலையத்தில் திடீரென கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்ததால் பயணிகள் அரறையடித்துக் கொண்டு ஓட்டம் எடுத்தனர். பயணிகள் ரயிலுக்காக 1வது நடைமேடையில் பாம்பு நுழைந்துள்ளது. பாம்பு பிடிக்கும் நபர் வந்து கண்ணாடி விரியன் பாம்பை லாபகமாக பிடித்து சென்றார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் 263வது பிறந்த தினத்தை ஒட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் அவரது உருவப்படத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் வேலு நாச்சியாரின் 292ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அவரது நினைவிடத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி, தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி, மாங்குடி உள்ளிட்ட ஏராளமானோர் வீரமங்கை வேலு நாச்சியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீரமங்கை வேலு நாச்சியாரின் 292வது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வாழ்த்து கூறி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வேலு நாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியூட்டும் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி, அடக்குமுறையை எதிர்த்து போராடிய அவரது ஆளுமை வியப்பிற்குரியது என்று கூறியிருக்கிறார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 112 ரூபாய் விலை குறைந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 4545 ரூபாய்க்கும், 1 சவரன் 36,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 66 ரூபாய் 30 காசுகளாகும். நாடு முழுவதும் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்தனர். இந்தியா முழுவதும் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் 10 கோடி பேர் உள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் விரைவில் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளையும் நாளை மறுநாளும் வறண்ட வானிலையை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கணித்துள்ளது. 7 பேர் விடுதலை குறித்து மீண்டும் ஆளுநரிடம் அழுத்தம் தரப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஆளுநரை முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், அடுத்த வாய்தாவில் உச்சநீதிமன்றம் மூலம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். சிவகாசி மேற்கு பகுதியில் உள்ள பர்மா காலனி மக்கள் 55 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து வசதியை பெற்றிருக்கின்றனர். சிவகாசி காங்கிரஸ் எம்எல்ஏ அசோகன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக சிவகாசியில் இருந்து திருவேங்கடபுரம் வரை செல்லும் பேருந்தை பர்மா காலனி வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். பேருந்து வசதி பெற்ற மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே அம்புலி ஆற்று தரைப்பாலத்திற்கு மேல் வெள்ளம் போல் அடித்து செல்லும் நீரில் பொதுமக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். காலை பணிக்கு சென்ற பெண் ஒருவர் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் போது அவரது இருசக்கர வாகனம் அடித்து செல்லப்பட்டது. அவரது வாகனத்தை அருகே இருந்தவர்கள் மீட்டனர். தேசிய மற்றும் மாநில சின்னங்களை தவறாக பயன்படுத்தும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி, குற்றம் நடப்பதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பது ஆபத்தானது என்றார். 15 வயது முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு கொரோனா தடுப்பு செலுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். சைதாப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர், கொரோனாவை தடுக்கும் கேடயம் முகக்கவசம்தான் என்றார். ஒமிக்ரான் பரவலை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு 3 வேண்டுகோளை விடுத்துள்ளார். பொதுமக்கள் கட்டாய முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளி உள்ளிட்ட அரசின் புதிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தொற்று இல்லாத மாநிலம் என்ற பெயரை பெற அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.